ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நம்ம இப்போ 2 சூப்பரான ரெசிபி பார்க்கலாங்க. எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப பிடிச்ச மாதிரி ஒரு டிஷ் தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். மட்டன் வறுவல், மட்டன் குழம்பு, இது ரெண்டுமே 2 in 1 ஈஸியாக எப்படி வைக்கிறதுன்னு பார்க்கலாங்க. அங்கே இந்த ரெசிபி செய்கிறது எப்படின்னு பார்க்கலாம். நாங்கள் மட்டன் 2 கிலோ எடுத்திருக்கோம். முதல்ல கழுவி சுத்தம் பண்ணி வச்சுக்கலாங்க. கொஞ்சம் 2 தடவை 3 தடவை தண்ணியில் வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்க, வாஷ் பண்ணியாச்சு. இதில் இருந்து கொழுப்பும் ஈரலும் தனியாக எடுத்து வச்சுக்கலாங்க. அது சீக்கிரமாக வெந்துடும். கடைசியாக சேர்த்துறதுக்காக இது போல் எடுத்து வச்சுக்கலாம். இப்போ கழுவி சுத்தம் பண்ணி வச்ச மட்டனை குக்கருக்கு மாற்றிக்கலாங்க. முடிஞ்ச வரைக்கும் தண்ணியெல்லாம் பிழிஞ்சிட்டு அதில் மாற்றி எடுத்துக்கலாம். வறுவலுக்கும் குழம்புக்கும் 2க்கும் ஒன்றா சேர்த்தியே தான் மிளகு கலக்கி வைக்கிறோம். பிறகு தனித்தனியாக நம்ம ஷேர் பண்ணிக்கலாம். தேவையான மிளகு நம்ம அரைச்சி ரெடி பண்ணி வச்சுட்டேங்க. இந்த மிளகு எப்படி தயார் பண்ணுறதுங்கிறது நம்ம குடல் குழம்பு ரெசிப்பியில் நம்ம போட்டிருக்கோம். நீங்கள் வேணும்னா அதில் செக் பண்ணி பார்த்துக்குங்க. இந்தளவு நைஸாக அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். குக்கரை அடுப்பில் வச்சு அதில் 2 ஸ்பூன் அளவுக்கு நான் கல்லுப்பு சேர்த்துறேங்க. சேர்த்து நம்ம பெரட்டி விடும்போது கொஞ்சம் லேசாக தண்ணி விட்டு வரும். கறியும் நல்லா பந்தாக கொஞ்சமாக வெந்து கிடைக்கும். பாருங்கள், இது போல் வெந்து ரெடியான பின்னாடி நம்ம அரைச்சி வச்ச மிளகு அதோடு சேர்த்திக்கலாங்க. நான் பாதி மிளகு மட்டும்தான் சேர்த்துறேன். சூப் தண்ணிக்காக எடுப்போம். அதில் ரொம்ப காரம் சேர்ந்துருங்கிறதுனால பாதி மிளகு மட்டும் சேர்த்திட்டு அதுக்கு தேவையான அளவு மட்டும் தண்ணி கலந்து வச்சுக்கிறேங்க. இப்போ கொதிசாறு மாதிரி கொஞ்சம் எடுக்கணுங்கிறதுனால 2 விசில் மட்டும் விட்டு எடுத்துக்கலாம். நேரடியாக வேக வச்சா ரொம்ப நேரம் ஆகும். அதனால் இதுக்கு தேவையான அளவு தண்ணி கலந்து குக்கரை மூடி 2 விசில் மட்டும் விட்டு நம்ம அதுலேருந்து கொதிசாறு எடுத்துக்கலாங்க. குக்கரை மூடி வச்சுக்கலாம். விசில் வந்துருச்சு. இப்போ பார்க்கலாங்க. இந்த அளவு நம்மளுக்கு கொதித்து வெந்து வந்திருக்கும். கறி அரைவேக்காடாக தான் இருக்கும். நம்ம தண்ணி தேவையான அளவு மட்டும் எடுத்துக்கலாங்க. இப்போ நம்ம கொதிசாறு ஒரு குண்டா அளவுக்கு எடுத்துட்டு நம்ம எடுத்து வச்ச அந்த கொழுப்பையும் ஈரலையும் இந்த ஸ்டேஜில் சேர்த்திக்கலாம். இதையும் சேர்த்திட்டு திரும்பவும் ஒரு 2 விசில் விட்டு இறக்கிட்டால் கறி நல்லா வெந்துருங்க. இது இளம் கறியாக இருக்கிறதுனால 4 விசிலே போதுமானதாக இருக்குது. மூடி போட்டு வச்சுக்கலாங்க. திரும்பவும் 2 விசில் வந்துருச்சு. இப்போ பார்க்கலாம். பாருங்க, திறக்கும்போதே வீடே கமகமன்னு மணக்குது. இதை இறக்கி வச்சு நல்லா ஒரு கலக்கு கலக்கி அதில் கொஞ்சம் பாதி 1 கிலோ அளவுக்கு கறியை நம்ம வறுக்கிறதுக்காக எடுத்து வச்சுக்கலாம். இதில் வெந்த வேக்காடே நம்மளுக்கு போதும். வறுவலுக்கு தேவையான அளவுக்கு நம்ம கறியை எடுத்து வச்சுக்கலாங்க. எடுத்து வச்சுட்டு இதுக்கு தண்ணி அதில் கொஞ்சமாக எடுத்தால் போதும். நம்ம மசாலா இது கூட நம்ம சேர்த்த போகிறோம். பாருங்கள், இப்போ 1 கிலோ அளவுக்கு இது எடுத்தாச்சு. இதை அப்படியே ஒரு ஓரமாக வச்சுக்கலாங்க. இதில் மேலால் அந்த கொழுப்பு வெந்ததையும் தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இனியும் வெந்துச்சுன்னா கரைஞ்சிரும். அதை நம்ம மேலால் போட்டுக்கலாம். மீதம் இருக்கிற அந்த குழம்ப கலக்கி அடுப்பில் வச்சுக்கலாங்க. ஒரு சைடு நம்ம இதுக்கு தாளிச்சிக்கலாம். நல்லெண்ணெய் 2 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துனா போதும். கறி குழம்பு எப்போவுமே நல்லெண்ணெயில் தாளித்தா ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். எண்ணெய் காஞ்சிருச்சு. கடுகு, கடலைப்பருப்பு, உளுந்து பருப்பு வெடிக்க விட்டுக்கலாம். சின்ன வெங்காயம் 10 அரிஞ்சு வச்சுருக்கேன். அது கூட ஒரே ஒரு வரமிளகா சேர்த்திக்கலாம். கருவேப்பிலை ஒரு கொத்து. இதெல்லாம் நல்லா வறுத்துக்கலாங்க. நான் மிளகுல தேவையான அளவு காரம் போட்டதுனால ஒரு வரமிளகா சேர்த்திருக்கேன். நீங்கள் காரம் கம்மியாக இருந்தால் 2 மிளகா கூட சேர்த்திக்கலாம். இதை அப்படியே எடுத்து குழம்புல கொட்டிக்கலாங்க. இப்போ தாளித்து கொட்டினது குழம்பு இன்னும் கொஞ்சம் கெட்டியாயிரும். உங்களுக்கு எவ்வளோ கெட்டிப்பதம் வேணுமோ அது வந்தோடனே இறக்கிக்கலாம். கறி நல்லா வெந்துருச்சு. அதனால் ஒரு கலக்கு கலக்கி இறக்கிக்கலாங்க. கொஞ்சம் கொத்தமல்லி தூவிக்கலாம். இவ்வளோதான், மட்டன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இதை நம்ம எடுத்து வச்சுக்கலாங்க. அடுத்ததாக நம்ம மட்டன் வறுவலை தாளிச்சிக்கலாம். இதை அப்படியே ஒரு பவுலுக்கு மாற்றி ரெடி பண்ணி வச்சுக்கலாங்க. இவ்வளோதான், ரொம்ப ரொம்ப ஈஸியாக நம்ம மட்டன் குழம்பு வேலை முடிஞ்சுது. இப்போ நம்ம எடுத்து வச்ச மீதம் கறியை வறுவல் செஞ்சுக்கலாங்க. அதே வடைச்சட்டி நம்ம அடுப்பில் வச்சுக்கலாம். நல்லெண்ணெய் 2 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்திக்கலாங்க. எண்ணெய் காஞ்சதும்
கடுகு கடலைப்பருப்பு வெடிக்க விட்டுக்கலாம். இந்த இடத்துல சோம்பு கூட சில பேர் சேர்த்திக்குவாங்க. நான் ஏற்கனவே மசாலாவில் சோம்பு சேர்த்திருக்கேன், அதனால் சேர்த்தலை. கடுகு கடலைப்பருப்பு உளுந்து பருப்பு போட்டதும் பச்சை மிளகாய் 2 கீரி போட்டுக்கலாங்க. பெரிய வெங்காயம் இந்த நீல வாக்கில் வெட்டி வச்சது 2 வெங்காயம் சேர்த்திக்கலாம். கூட கருவேப்பிலை ஒரு கொத்து சேர்த்திக்கலாங்க. இப்போ வெங்காயம் கண்ணாடி பதத்துக்கு வதங்கினதும் 2 தக்காளி சின்னதாக வெட்டி வச்சுருக்கேன். 4 பூண்டு பல் சின்ன சின்னதாக வெட்டி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்திக்கலாங்க. பூண்டு பல் போட்டு வதங்கினதும் தக்காளியும் சேர்த்திக்கலாம். இது வதங்கிறதுக்கு தேவையான அளவு மட்டும் உப்பு போட்டுக்கலாங்க. இப்போ நம்ம கறியில் ஏற்கனவே உப்பு போட்டு வேக வச்சுருக்கோம், அதனால் கொஞ்சமாக மட்டும் சேர்த்திக்கோங்க. பார்த்துட்டு நம்மளுக்கு தேவையான அளவு உப்பு மறுபடியும் சேர்த்திக்கலாம். நான் ஒரு அரை ஸ்பூன் அளவு கல்லுப்பு சேர்த்துறேன். இதெல்லாம் நல்லா வதங்கி வரட்டும். இப்போ இது கூட நான் மசாலா 2 ஸ்பூன் அளவுக்கு எடுத்து வச்சுருக்கேன். நீங்கள் தேவைன்னா இது சேர்த்திக்கலாம், இல்லைன்னா மசாலா பொடி மட்டுமே அதிகமாக சேர்த்திக்கலாம். கலருக்காக காஷ்மீரி மசாலா 1 ஸ்பூனு, கரம் மசாலா 1 ஸ்பூன் சேர்த்திருக்கேங்க. மட்டன் மசாலா இதுவும் 1 ஸ்பூன் சேர்த்திருக்கேன். இப்போ நீங்கள் கறி எவ்வளோ எடுத்திருக்கீங்களோ அதுக்கு பொறுத்து மசாலா அதிகமாக சேர்த்திக்கலாம். மசாலா எல்லாத்தையும் ஒன்றா கலக்கி விட்டுக்கலாங்க. இது பச்சை வாசனை போக வரைக்கும் வெங்காயத்தோடு கொஞ்சம் நல்லா வெந்து வரட்டும். அதுக்கப்புறமா நம்ம கறியை ஆட் பண்ணால் போதும். இப்போ நல்லா வெந்து வந்துருச்சு. இது கூட நம்ம எடுத்து வச்ச அந்த 1 கிலோ அளவுக்கு கறியை அந்த தண்ணியோடு சேர்த்தி இது கூட சேர்த்திக்கலாங்க. இதுலேயே கொஞ்சமாக தண்ணி இருக்குது. நீங்கள் கலக்கி பார்த்துட்டு மறுபடியும் தேவை இருந்தால் ஒரு அரை டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்திக்கலாம். இது வறுவலுங்கிறதுனால நம்ம ரொம்ப தண்ணி சேர்த்த வேண்டியதில்லை, அளவாக சேர்த்துனா போதும். இது எல்லாத்தையும் நல்லா கலக்கி விட்டுக்கலாங்க. பாருங்கள், இப்போ நல்லா கலக்கி ஒரு மூடி போட்டு மூடி வச்சுக்கலாம். இது ஏற்கனவே வெந்திருக்கு கறி. ஒரு 3 அல்லது 5 நிமிஷம் தண்ணி சுண்டி நல்லா வேகிற அளவுக்கு மூடி போட்டு மூடி வச்சுக்கலாம். இப்போ பார்க்கலாங்க, ஓரளவுக்கு நல்லா வெந்து வந்துருச்சு. கொஞ்சம் தண்ணியும் சுண்டிருச்சு. திரும்பவும் ஒரு கலக்கி விட்டுட்டு ஒரு மூடி போட்டு மூடி வச்சுக்கலாங்க. திரும்ப ஒரு 3 நிமிஷம் கழித்து நம்ம எடுத்து பார்க்கலாம். பாருங்கள், மட்டன் கொதித்து வேகிறது எவ்வளோ சூப்பராக இருந்தது சவுண்டு. சும்மா தேங்காய் அரைச்சி வச்சுருக்கேன், அதை அப்படியே சேர்த்திக்கலாங்க. வடிக்கணும்னு அவசியம் இல்லை, நல்லா மையாக அரைச்சிட்டேன். நாளே நம்ம கொஞ்சமாக தேங்காய் சேர்த்திட்டா தான் டேஸ்ட்டாக இருக்கும். குழம்புல கொஞ்சம் கூட தேங்காய் சேர்த்தலை. மசாலா, அந்த தேங்காய், பச்சை மிளகா, அந்த ஃப்ளேவர் எல்லாம் சேர்ந்து தான் நம்ம கடையில் சாப்பிட்ற வறுவல் மாதிரியே டேஸ்ட்டாக இருக்கும். இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலக்கி விட்டுக்கலாங்க. மூடி போட்டு ஒரு 2 நிமிஷம் வச்சுக்கலாம். நான் வறுவல் ரொம்ப ட்ரையாக செய்ய போகிறதில்ல, கிரேவி மாதிரி தான் செய்ய போகிறோம். நம்ம இறக்கி வச்சாலே கொஞ்சம் அது கெட்டியாயிரும். ட்ரையாக வேணும்னா இன்னும் கொஞ்சம் நல்லா தண்ணி வற்ற வரைக்கும் விட்டுக்கலாம், இல்லைன்னா தண்ணியே அளவாக நீங்கள் கலந்து வச்சுக்கலாம். உங்களுக்கு இந்த அளவு கிரேவி பதம் வேணும், அதனால் இந்த ஸ்டேஜ்லேயே நான் கொத்தமல்லி தூவி அப்படியே இறக்கிக்கிறேன். இப்போ தான் இந்த சேனல் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடனே கிடைக்கும். இது மாதிரி நான்வெஜ் ரெசிபி நம்ம சேனலில் நிறையா போஸ்ட் பண்ணியிருக்கோம். நீங்கள் கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் எல்லாத்தையும் பாருங்கள். வறுவலும் ரெடி ஆயிடுச்சு. நம்ம கொத்தமல்லி தூவி இறக்கிக்கலாம். இட்லி, தோசை, சப்பாத்தி, பூரி, சாதம் எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்கும். நீங்கள் ஒரு முறை இது மாதிரி செஞ்சு பாருங்கள். நம்ம ஒரே குழம்பு மிளகுல கலக்கி வச்சதுலையே எடுத்து குழம்பும் செஞ்சாச்சு, வறுவலும் செஞ்சாச்சு. இன்னும் உங்களுக்கு காரமாக வேணும்னா கடைசியாக இறக்கும்போது கொஞ்சம் பெப்பர் போட்டு 1 நிமிஷம் மூடி வச்சு அப்புறம் எடுத்திங்கன்னா அது ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் உங்களுக்கு. நீங்கள் சாப்பிட்றதுனால பெப்பரெல்லாம் சேர்த்தலை. நீங்கள் சாப்பிடலாம். இது வரைக்கும் பொறுமையாக இந்த வீடியோ பார்த்த அனைவருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. 2 ரெசிபியும் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு நிறைய ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் முகில்தானா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.
தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.